ஹோட்டல் சென்னா கிரேவி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது. ஆனால் வீட்டில் செய்யும்பொழுது அந்த அளவு திக்னஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஹோட்டலில் தேங்காயும் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அப்படி என்ன இதில் அரைச்சி ஊற்றுறாங்க அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்குமே டிப் இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே இதை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நைட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னா கொண்டக்கடலையே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் அளவான தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துற வேண்டாம். ஒரு அரை இன்ச் இருக்கிற அளவு கொண்டக்கடலையிலேருந்து கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச் இருக்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கணும், நல்லெண்ணெய். அப்படி இல்லைன்னா வந்து விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அது கூட சேர்க்கலாம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, அரை டீஸ்பூன் அளவு தாங்க சேர்க்கணும். இது என்ன ஆகும்னா சுண்டலை மிருதுவாக வேக வைக்கும், அதுக்காக தான். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருக்குறேங்க. நல்லா மையாட்டம் வேகணும். அதாவது அமைக்கு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே ஹார்டாக இல்லாமல் டக்குன்னு அப்படியே அமைங்கிடணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேனில் தான் செய்ய போகிறோம். பேனில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறேன்னு பாருங்களேன். கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன். ஹோட்டலெலாம் இன்னும் நிறையா சேர்ப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு, அது வந்து அரை டீஸ்பூன் சேர்த்தா போதுமானது. இதெல்லாம் சேர்த்துட்டு இதிலையே வறுத்து விட போகிறோம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் இதில் ரிச்சாக செய்யணும்னா பட்டரில் கூட செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், செய்யலாம். இப்போ ஓரளவுக்கு ஃப்ளேவர் வரவும் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இதை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் எடுத்துகிட்டு அதை கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நல்லா அதை வறுத்து விடணுங்க. இதிலேருந்து லைட் ஸ்வீட்னஸ் வரும் கண்டிப்பாக. இன்னொன்று டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் அதை நம்ம சேர்க்குறோம். பாருங்களேன், கலர் நல்லா ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 சின்ன வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி அப்படின்றது கரெக்டாக இருக்கும் நார்மல் சைஸில். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். திருப்பி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போ வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகவும் லாஸ்ட் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்த்துட்டு லைட்டாக அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய், மறுபடியும் நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ தாளிக்கிற ஐட்டம் எல்லாமே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சீரகம் சேர்க்க தேவையில்லைங்க, அரைக்கும் போது மட்டும் சேருங்க, போதுமானது. அதுக்கப்புறம் பட்டை இருக்கு இல்லையா, அது நல்லா 2 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரியாணி இலையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லா வந்துடட்டும். இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கப்பளவு வந்தது, அதை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடுங்க. கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனால் தான் லைட் ஸ்வீட்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துலாம். அவ்வளோதானே, அரைச்ச மசாலா அவ்வளோதானே. காரப்பொடி போட்டு அப்படியே சுண்டலை போடலாமான்னா அப்படி போட்டால் அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ முதல்ல இந்த மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்ல ஃப்ளேவர் வரணுங்க. அடுத்தடுத்து உடனே சேர்த்துடக்கூடாது. இதில் கொதி வரணும். நம்ம பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொதி வரணும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்ட்ட வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அது பாதி இது பாதி சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் அரை டீஸ்பூன் அளவு வந்து சாதாரண மிளகாய் தூளுமே சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதுமானது. இந்தளவு காரம் எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கப் அளவு சுண்டலை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்குறதுக்கு கிரேவி வந்து திக்காக இல்லாதது மாதிரி தான் இருக்கும், நிறையா இல்லாதது மாதிரி இருக்கும். திக்காக தான் இருக்குது, நிறையா இல்லாதது மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா கொண்டக்கடலையை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து என்ன பண்ணிக்கணும், நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்க்கணும். அப்படி செஞ்சு பாருங்களேன், அந்த கொண்டக்கடலையோட ஃப்ளேவர் வந்து கிரேவி ஃபுல்லாகவும் இருக்கும். எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்க்குறேன், மறுபடியுமே அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க, அதே திக்னஸ்க்கு வந்துடும் பாருங்களேன். இப்போ இதில் உப்பு இன்னுமே சேர்க்கல. வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்தோம் இல்லையா, அப்போது நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, ஃப்ளேவரும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் இருந்தாலே போதும், நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பட்டர் நீங்கள் சேர்த்து செய்கிறீங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக எனக்கு அதே எண்ணெய் மிதக்க வேணும்னு நினச்சிங்கன்னா பட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மேலால் நல்லெண்ணெயை தான் சேர்க்குறேன் நான். சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும்.
ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அரைக்கும் பொழுது நம்ம சேர்த்தோம் இல்லையா, எல்லாத்தையுமே சேர்க்கணும். தேங்காய்லாம் கிடையாது, நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. கொண்டக்கடலை கண்டிப்பாக அரைச்சி ஊற்றணும். சரிங்களா? அவ்வளோதாங்க. சூப்பராக மணக்க மணக்க ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சென்னா கிரேவி உங்கள் வீட்லேயும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும், பூரிக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், ஈவன் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கொண்டக்கடலையில் ஸ்நாக்ஸ் ரெசிபி, மசாலா சுண்டல் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி கொண்டக்கடலையில் கிட்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்காண்டி நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். ரொம்பவே உதவியாக இருக்கும். கசூரி மேஸ்தி இருக்கு இல்லையா, இருந்துச்சுன்னா மேலாப்பில் தூவி விடுங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை தரட்டுமே. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.